அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஒருவருடைய ஜாதகத்தில் சரியான கட்டங்களும் கிரகங்களும் அமையாவிட்டால் எவ்வளவு உழைத்தாலும் அவர்களால் பணக்காரனாக முடியாது என்பது ஜோதிட கூற்று. இந்த ஒரு எளிய பரிகாரத்தை சனிக்கிழமையில நீங்க செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்ட ஜாதகக்காரரும் குபேரனாகும் யோகத்தை நிச்சயமாக பெற முடியும்னு சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. சனி பகவான் ஆசையோடு சனிக்கிழமையில இந்த பரிகாரத்தை நீங்க செய்யறதுனால உங்கள் கடனும் தீரும், உங்களுக்கு ராஜவாழ்வும் ஏற்படும். சனி கொடுக்க யாரும் தடுக்க முடியாது. அதுபோல சனி கெடுத்தாலும் யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. சனி கிரகத்திற்கு இருக்கும் நீதியும் நேர்மையும் மனிதனுக்கு இருந்துவிட்டால் அவனை விட பணக்காரனாக யாரால் மாற முடியும்? நீதி தவறாது நேர்மை தவறாது இருப்பவர்களுக்கு இன்று இல்லாவிட்டாலும் ஒரு நாள் நிச்சயம் அதிர்ஷ்டம் தானாகவே தேடி வரும் என்பது நம்பிக்கை. நீதி நெறி தவறாது செய்த பாவத்திற்குரிய தண்டனையை கொடுக்கும் சனி பகவானிடம் மன்றாடி வேண்டி கேட்டுக்கொள்ளும் போது அவரின் மனம் குளிரும் போது நம் உழைப்பு வீணாவதில்லை. உழைக்கின்ற பணம் மென்மேலும் சேர்ந்து நாம் வசதி படைத்தவர்களாக மாறுவோம் என்பது விதியாகும். ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் சனி பகவான் சந்நிதிக்கு சென்று கருப்பு வஸ்திரம் சாற்றி நல்லெண்ணெய் ஊற்றி எள்ளு தீபம் ஏற்றி கருப்பு உளுந்த ஏழை எளியவர்களுக்கு தானம் செய்யணும். இந்த கருப்பு உளுந்தை எப்படி தானம் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நாம் தெரிஞ்சுக்க இருக்கிறோம். சனிக்கிழமையில் ஒரு மண் பானையை முதல்ல நீங்கள் வாங்கணும். சனிக்கிழமையில தான் வாங்கணும், நீங்கள் முதல் நாள்லாம் வாங்கி வைக்கக்கூடாது. சனிக்கிழமையில் மண் பானையை வாங்கி அந்த மண் பானையில் நீங்கள் 3/4 அளவிற்கு முதல்ல அரிசியை வைங்க. அதற்கு மேலே ஒரு கிண்ணத்தையோ அல்லது ஒரு கவரோ வச்சு கருப்பு உளுந்து தோலோடு இருக்கக்கூடிய உளுந்து வைங்க. அது மேலே ஒரே ஒரு துண்டு வெல்லமோ ஒரு 101 ரூபாயோ 1001 ரூபாயோ 11 ரூபாயோ ஒன்றுன்னு முடிகிற ஒரு தொகையை எடுத்து அது மேலே வைங்க. வச்சு சனி பகவானை மனதார வேண்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் அந்த பானையை கொண்டு போய் வைங்க. வேண்டிட்டு உங்கள் பிரச்சனை தீரணும், நீங்கள் வேண்டியது நடக்கணும், உங்கள் தேவைகள் பூர்த்தி ஆகணும்னு சனி பகவானிடம் வேண்டிட்டு அந்த பானையை அப்படியே கொண்டு போய் அந்த நீங்கள் மேலே பணம் வச்சுருக்கீங்க பாருங்கள் அதோடு சேர்த்து நீங்கள் எவ்வளோ நாள் வைக்கலாம், 1 ரூபா 11 ரூபா 101 ரூபா 1001 ரூபா அது உங்கள் விருப்பம்தான். அதை அப்படியே எடுத்துகிட்டு போய் ஆதரவற்றவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு அந்த பானையோடு கொடுத்துடணும். தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் கூட நிச்சயமாக இதனால் நீங்கும். சனி பகவான் மனம் குளிர்ந்து உங்கள் தேவைகள் எல்லாத்தையுமே பூர்த்தி செய்வார் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இல்லை என்னால் அன்றைய தினத்தில் பானை வாங்க முடியலைங்க, நான் ஒரு சூழ்நிலைக்கு சொல்கிறேன், வாங்க முடியலைங்க, நாங்கள் ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், எங்கள் வீட்டில் இருந்து மண்பானை கடை ரொம்ப தூரத்தில் இருக்கிறோம், நாள் சப்போஸ் வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை சுற்றிலும் மஞ்சள் தடவிடுங்க. அந்த பானையை சுற்றி வெளியில் மஞ்சள் தடவிட்டு இப்போ நான் சொன்ன பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. மறுபடியும் சொல்கிறேன், சூழ்நிலை நிமித்தமாக என்னால் வாங்க முடியலை அப்படிங்கிறவங்க முதல் நாள் வாங்கி வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது வச்சுருங்க. வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டாம், வீட்டுக்கு வெளியில் எங்கேயாவது வச்சு மறுநாள் காலையில் அதை எடுத்து சுற்றிலும் மஞ்சள் தடவிட்டு அதை நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பணம் சேர பணவசியம் உண்டாக பணவசிய அக்ஷய மூட்டை உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சர்வமும் சகலமும் வசியமாக சர்வ சகல வசிய தாயத்து உங்களுக்கு தேவைப்பட்டாலும் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர காத்திருக்கு. ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர, மகா பெரியவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் சனி பகவானின் அருளாலும் மகா பெரியவாவின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்.